ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் ஸ்ரேடிகாசர் அப்கமிங். ஸோ உங்களுக்கு தெரியும் 15 to 30 வந்து ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஷூட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நேற்று வந்து ஒரு சின்ன வீடியோ போட்டு மிஸ் அண்டர்ஸ்டூட் ஆயிடுச்சு, திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. அது எபிசோட் கூட பார்க்க மாட்டேன் தம்பி, பார்க்காம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டீங்க. நான் கூட கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அந்த போஸ்ட்டை போட்டுட்டேன், அந்த வீடியோ போட்டேன். பட் டெலிட் பண்ணவும் மனசு இல்லை, ஏன்னா அதில் இன்னொரு விஷயமும் பேசியிருந்தேன். ஸோ அதனால தான் டெலிட் பண்ண மனசு வரல. சாரி. நான் உண்மையிலே அந்த எபிசோட் மறந்துட்டேன் ஆக்சுவலாக, அதுதான் உண்மை. ஸோ சீதாவுடைய அந்த இது கிராஜுவேஷன் டே சம்மந்தமான ஒரு இதாக சொல்கிறேன். சரி, ஓகே, மன்னிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி வராது, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ இன்னைக்கு வந்து நேற்று வந்து அப்டேட் கிடைச்சிருந்துச்சு. அதாவது நம்மளுடைய முத்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ எப்பயுமே ஷூட் இந்த மாதிரி முத்து சைடு அப்படின்னா நம்மளுடைய ஏஆர்எஸ் கார்டன் அங்கே தான் வந்து ஷூட் எடுப்பாங்க. ஸோ அங்கே வந்து தான் நேற்று எடுத்திருக்காங்க போல. இதில் ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சிந்தாமணி அம்மா வந்து அங்கே வந்திருந்தாங்க. ஸோ சிந்தாமணி அம்மாவுடைய அந்த கெட்டப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ கொஞ்சம் ரிச் லுக்கில் தானே இருப்பாங்க எப்பயுமே எபிசோட்ஸில். பட் அவங்க பார்க்கும்போது கொஞ்சம் பூவாரா அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. எதுவும் கேரக்டர் எதுவும் சேஞ்ச் பண்ணி எதுவும் அடுத்த பிளான் எதுவும் பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவங்க கூட எல்லாருமே சேர்ந்து பிக்சர்ஸ் எடுத்திருந்தாங்க. நம்மளுடைய பழனியப்பன் சார், அவங்களா இருக்கட்டும், நம்மளுடைய கௌதம் ப்ரோ, அதாவது நம்மளுடைய முத்தோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்கள தான் சொல்றேன், செல்வம், கௌதம், அவங்களே தான் சொல்றேன். ஸோ அவங்களாம் வந்து பிக்சர்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ அப்கமிங் ஏதோ ஒரு சம்திங் ட்விஸ்ட் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த ட்ராக் ரிலேட்டடா. ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல முத்துவுமே அங்கே செட்டில் இருந்திருக்காரு. ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்மளுடைய பிக்சர்ஸுமே வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ சிந்தாமணி அம்மா கேரக்டர் வந்து இன்னைக்கு எபிசோட் நீங்க பார்க்கும்போது கூட தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் அதாவது ரீசன் டேஸாக சொல்லும்போது கூட அவங்க கண்டிப்பாக விஜயா வச்சு ஏதோ ஒரு பிளான், பெரிய பிளானோட தான் இருக்காங்க. அன்றைக்கோ பார்த்தீங்களா, விஜயா மேலே இருக்கிற மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகுது அப்படிங்கிறதான். ஸோ எபிசோட் கொஞ்சம் நாளைக்கு 2 நாளுக்கு முன்னாடி எபிசோட் நினைக்கிறேன். ஸோ அதில் கூட டவுன் ஆகுது. கொஞ்சம் விஜயாமாவே அவங்க கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மாறிட்டாங்க. அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதே போல் பார்வதி ஆண்டிக்குமே எல்லா விஷயமே தெரிய வருது, இவங்க இந்த இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே கொஞ்சம் பேசணும். ஏன்னா எனக்காச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக பார்வதி ஆண்டி போயிட்டு இந்த மாதிரி சிந்தாமணி அம்மா தான் இப்படி உங்களுடைய மாமியாரை ட்ரகர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா கூட போதும், அட்லீஸ்ட் கொஞ்சம் அவேர் ஆகிக்குவாங்க அப்படிங்கிறது. ஸோ ஹோப் எந்த மாதிரி ட்ராக் மூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் எனிவே நம்மளோட சிந்தாமணி அம்மா வச்சு அப்கமிங் ஏதோ ட்ராக் இருக்கு. அதே போல இவங்க தான் அந்த ஈசன் படத்தில் நடிச்சிருந்தாங்கன்றது எனக்கு நேற்று தான் தெரிய வந்துச்சு அந்த பாட்டு போடும்போது. ஏன்னா நான் அந்த பாட்டு நிறைய முறை கேட்டிருக்கேன், அவங்க தெரியுது. பட் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கேயும் இங்கேயும் நான் பெருசாக அதை கனெக்டே பண்ணிக்கல. ஸோ அவங்க தான் நடிச்சிருக்காங்க போல. ஸோ அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எங்கள் சீரியல் வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது இன்னுமே ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ என்ன அப்படிங்கிறத அந்த ஒரு சாங் ஒன்று அதை வச்சு தான் நான் சொன்னேன், வேற எதுவும் கிடையாது. ஸோ நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அப்கமிங் எபிசோட்ஸ் வந்து நான் ரிவ்யூ பண்ணி சொல்றேன், ஓகேங்களா? செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.